ஹாய் காய்ஸ், நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. எக்ஸ்பீரியன்ஸே தேவைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிக்கணும். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ நீங்க உடனடியாக நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. உங்களுக்கு அரசு விதிகள் படி சம்பளம் எல்லாமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில ஆசிரியர்களுக்கு எல்லாம் விடுமுறை விட்டாங்களா, உங்களுக்கு விடுமுறை விடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ல அரசு உதவி பெறும் பள்ளியில இருக்கு. ஸோ நிறைய பேர் பிரைவேட் ஸ்கூல்லயே அரசு உதவி பெறும் பள்ளியோட சம்பளம் அதிகம் கொடுக்குறாங்க. கொடுத்தாலுமே நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க. எனக்கு அரசு உதவி பெறும் பள்ளியோ இல்ல அரசு பள்ளியா தான் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ உடனடியாக விண்ணப்பிங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல் நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆசிரியரை வேலை செய்ய விருப்பமா இருந்துச்சுன்னா உடனடியாக நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். அரசு உதவி பெறும் பள்ளியில ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்துருக்குங்க. அது இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. பணியிடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிரந்தரமான ஆசிரியர் தான். ஸோ தேவைப்படும் பாடம் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் பாடம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் BA + B.Ed. இது ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துறேன். டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இணைச்சல் வச்சு 6 வேணாலும் விண்ணப்பிக்கலாம். மேல் மட்டும் தான் விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துறாங்க. அடுத்து சயின்ஸ் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க BSc B.Ed படிச்சிருக்கலாம். மேல் மட்டும் தான் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த சயின்ஸுங்கும் போது உங்களுக்கு 3ஆ பிரியும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாலஜி இந்த மாதிரி பிரியும். ஸோ இதுல படிச்சிருந்தா எந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் அரசு விதிகள் படி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கேட்கறாங்க. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி கேட்கறாங்க. ரெசியூம் வித் போட்டோ. இந்த ரெசியூம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய மார்க் ஷீட்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டாங்க. இந்த ரெசியூம் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதுலயே எல்லா டீடைல்ஸ் கரெக்டா இருந்தா ஓகேன்றாங்க. ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் மார்க் ஷீட் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்க ரெசியூம் கரெக்டா கொடுத்துருங்க. ஆதார் கார்டு கேட்கறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தா கொடுங்க, எல்லாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதி சான்றிதழ் கட்டாயம் வைக்கணும். இதர சான்றிதழ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது இந்த ஜாபுக்கு ரிலேட்டடா படிச்சிருந்தீங்களா ஓகே. ஸோ டெட் எக்ஸாம் பேப்பர் 2 நீங்க பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பாருங்க 23/3/2026 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, EKM அப்துல் கனி மதர்சா இஸ்லாமிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலு. இது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26 காவேரி ரோடு, ஈரோடு மாவட்டம் 638001. இந்த பின்கோட்ல இந்த அட்ரஸ்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குது. இது அரசு உதவி பெறும் பள்ளி. அடுத்து உங்களுக்கு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0424221039. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஆசிரியரை வேலை செய்யறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.